கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். அதிகாலையில் தேவனோடு என்கின்ற இந்த காலை ஜெப வேளையிலே ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நாளுக்கான வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 29வது வசனம். அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். இந்த காரியம் நம் அனைவருக்கும் தெரிந்ததுதான். இங்கே ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுக்கு இருக்கிற அந்த பலவீனத்திற்காக, அந்த பிசாசு பிடித்த காரியத்திற்காக இயேசுவினிடத்திலே வருகிறார். வரும்போது அவர் சொல்லுகிற காரியம், என்னுடைய மகனை இந்த பிசாசு என்ன பண்ணுதுன்னா அலை கழிக்கிறது. அவன் ஒரு சில நேரத்திலே தீயிலும் தண்ணியிலும் என்ன பண்றான், விழுகிறான். நுரை தப்பி அவன் என்ன பண்ணுகிறான்னா கீழே விழுகிறான் என்று சொன்ன உடனே அந்த தகப்பன் சொல்கிறார், உன் சீஷர்களிடத்தில் நான் கொண்டு போனேன், ஆனால் அவர்களால் இவனை குணப்படுத்த முடியாமல் போனது அப்படின்னு சொன்னோன்னே இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த பிசாசை அவர் என்ன பண்றாருன்னா விரட்டுகிற காரியம் தான் இது. அப்போ தனித்து இருக்கும் போது இயேசு கிறிஸ்துவிடத்தில் சீஷர்கள் கேட்கிறாங்க, எங்களால் ஏன் இதை செய்யக்கூடாமல் போனதுன்னு சொல்லும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி வேறு எதுனாலும் இது போகாது. நாம கடந்த நாட்களில் நாம் தியானித்தோம். மார்க் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவானுடைய சீஷரும் பரிசேயருடைய சீஷரும் உபவாசம் பண்ணி வந்தார்கள். அவர்கள் அவரிடத்தில் வந்து யோவானுடைய சீஷரும் உபவாசிக்கிறார்களே கேட்டார்கள். போதும். இப்போ அந்த சீஷர்கள் என்ன பண்ணாங்கன்னா உபவாசமே அவர்கள் என்ன பண்றதுன்னா இருக்கிறது இல்லை. அது இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அந்த பரிசேயரும் அந்த வேத பாடகரும் கேட்கும் போது அவர்களுக்கு என்ன சொல்றாருன்னா, மணவாளன் கூட இருக்கும் போது சீஷர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, மணவாளனுடைய தோழர்கள் உபவாசம் இருக்க மாட்டாங்க. மணவாளன் எடுத்துக்கொள்ளப்படுகிற நாள் வரும், அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க, உபவாசிப்பாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. ஆனால் இந்த இடத்துல உபவாசம் எவ்வளவு முக்கியம் என்பதை சீஷர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா சொல்லி கொடுக்கிறார். அல்லேலூயா. அவர் நினைச்சிருந்தாருன்னா அங்கேயே என்ன பண்ணிருக்கலாம், உங்களாலதான் அவனுக்கு வந்து என்ன கேள்வி கேட்கறாங்க, அதனால நீங்க ஒழுங்கா உபவாசம் இருங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த சூழ்நிலையை இந்த காரியத்தை இயேசு கிறிஸ்து அழகா சீஷர்கள் இடத்துல விளக்குகிறார். நீங்கள் உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் அன்றி இப்படிப்பட்ட பிசாசுகளை யாராலும் என்ன பண்ண முடியாது, உங்களால என்ன பண்ண முடியாது, விரட்ட முடியாது என்று என்ன பண்றாருன்னா சொல்லுகிறார். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில, ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில உபவாசம் ரொம்ப 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 முக்கியம். அல்லேலூயா. அநேகர் ஜெபிக்கிறாங்க, அநேகர் என்ன பண்றாங்கன்னா துதிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க, அநேகர் கூடி எல்லாம் செய்யறாங்க. ஆனால் ஒவ்வொருடைய கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் உபவாசம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் நம்ம உபவாசிக்க வேண்டும் என்றால், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமா இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படி என்ன அந்த பரிசேயர்கள் நீதியை காட்டிலும் வேதபாரர்கள் நீதியை காட்டிலும் நம்ம நீதி அதிகமா இருக்கணும். அவர்களுடைய நீதி என்ன என்பதை நான் பார்க்கலாம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 12வது வசனம். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். இங்க பரிசேயரும் ஆயக்காரரும் ஜெபிக்கும் போது பரிசேயருடைய நீதி, நான் வாரத்துல 2 தடவை என்ன பண்றேன், உபவாசிக்கிறேன். அப்ப அவர்களுடைய நீதியை காட்டிலும் நம்முடைய நீதி அதிகமா இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன பண்ணோம், வாரத்துல 2 தடவைக்கு மேல உபவாசம் இருக்கும். அல்லேலூயா. ஆனால் நீங்க அநேகர் மாசத்துல ஒரு உபவாச ஜெபம் வச்சாலும் இல்ல வாரத்துல ஒரு உபவாச ஜெபம் வச்சாலும் போய் கலந்துக்கிறது இல்லை. எனக்கு பலவீனமா இருக்கு, எனக்கு வேலை இருக்கு, எனக்கு அது இருக்கு, இது இருக்கு, நம்ம காரணம் தான் சொல்றோம். ஆனால் உபவாச ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, இவ்வகை பிசாசுகள் உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் அன்றி வேறு எந்த விதத்திலையும் அது போகாது. அல்லேலூயா. இன்னும் நீங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல பாத்தீங்கன்னா எஸ்தர் ராஜாத்தி, அந்த ராஜா முன்னாடி போய் நிற்கிறதுக்கு என்ன வேணும், ஒரு கிருபை கிடைக்கணும். அந்த செங்கோல் அவளுக்கு நேராக நீட்டப்படணும். சும்மாலாம் போய் ராஜா முன்னாடி, கணவனா இருந்தாலும் முன்னாடி போய் என்ன பண்ண முடியாது, நிக்க முடியாது. அப்போ அவள் ஜெபிக்கிற அந்த உபவாச ஜெபம் அந்த ராஜாவின் கண்களிலே அவளுக்கு என்ன கிடைச்சது, கிருபை கிடைச்சது. இந்த நினிவே பட்டணத்தார் பாவத்துல ஆண்டவர் சொல்றாங்க, நினிவே நான் அழிக்க போகிறேன் என்று. அங்க ஆடு மாடு ராஜாக்கள் சின்னவங்க பெரியவங்க எல்லாம் உபவாசிச்சு ஜெபிக்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கண்களிலே அந்த நினிவே பட்டணத்துக்கு ஒரு கிருபை கிடைக்குது. அப்போ நம்ம உபவாசிக்கிற உபவாசம் மனுஷர், அதாவது ராஜாக்கள் கண்ணுக்கும் நமக்கு கிருபை கிடைக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கண்ணுக்கும் நமக்கு என்ன பண்ணுவதுன்னா கிருபையை கொண்டு வருகிறதா இருக்குது. அதனாலதான் பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, நான் பசியிலும் உபவாசத்திலும் அநேகத்திலும் நான் என்ன பண்ணேன்னா இருந்தேன். இப்ப அநேகம் என்ன பண்றாங்க, பசிக்கிறதும் உபவாசமும் வேற. சாப்பிடாம இருக்கிறதுக்கு பேர் பசிக்கிறது, அதாவது பசியில இருக்கிறது.
உபவாசம் என்னன்னா, நாம் நம்முடைய உடலை என்ன பண்ணணும்னா உருக்கி தேவ சமூகத்துல காத்திருக்கணும். அநேகர் சாப்பிடாம என்ன பண்ணுவாங்கன்னா, நான் உபவாசம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அநேகர் என்ன பண்றாங்க, உபவாசம் இருக்கிறேன்ட்டு சாப்பிடாம இருப்பாங்களே தவிர அந்த தேவ சமூகத்துல வந்து ஜெபிக்கணும், துதிக்கணும், கர்த்தரை போற்றணும், ஆராதிக்கணும் என்கின்ற அடிப்படை என்ன பண்றாங்க, அந்த நாலேஜே கூட இல்லாம என்ன பண்றாங்க, நானும் உபவாசிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 16-17 நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலா இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷருக்குள் காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அல்லேலூயா. இப்படிதான் என்ன பண்ணோம், உபவாசம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போ இந்த உபவாச ஜெபம் நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது அநேக பிசாசுகளை திரட்டுகிற வல்லமையை நமக்கு கொடுக்கும். இந்த உபவாச ஜெபம் ராஜாக்களுடைய கண்களுக்கு முன்பதாக நமக்கு கிருபையை கொண்டு வரும். இந்த உபவாச ஜெபம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கண்ணுக்கு முன்பதாக நமக்கு கிருபையை கொண்டு வரும். இந்த உபவாசத்தை நாம் எப்படி செய்யணுமா, மனுஷர் காண்கிறபடி அல்ல, பரலோகத்தில் இருக்கிற பிதா காண்கிறபடி நாம் செய்ய வேண்டும். இன்னும் சுருக்கமா ஒரே ஒரு சின்ன கதையை சொல்லி நான் முடிக்கிறேன் பாருங்க. இப்ப நாம் ஜெபிக்கிற ஜெபம் எப்படின்னா, நம்ம உடம்பு சரியில்லாம மருத்துவமனைக்கு போகும்போது அங்க மருத்துவரை போய் பார்க்கறதுக்கு சமம். போய் பார்த்த உடனே மருத்துவர் மருந்து சீட்டுல என்ன பண்ணுவாருன்னா மருந்து எழுதி கொடுப்பாரு, நமக்கு என்ன பண்ணோம்னா சரியாகும். அப்போ நாம ஜெபிக்கிற ஜெபம் மருத்துவரை போய் நின்று வெயிட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி போய் பார்க்கறதுக்கு சமமா இருக்கு. ஆனால் இந்த உபவாச ஜெபம்ன்றது எப்படின்னா ஐசியூ வார்டு மாதிரி. இப்போ ஐசியூ வார்டுல போய் டாக்டர் வந்து அப்பாயின்மெண்ட் டைமுக்கு வர மாட்டாரு. ஐசியூல டாக்டர் எப்பவுமே இருப்பாரு, எல்லா எக்யூப்மெண்ட்டும் எப்பவுமே என்ன பண்ணும், தயாரா இருக்கும். அப்போ நம்ம உபவாசம் இருந்து ஜெபிக்கும் போது அதை உடனே என்ன பண்றாருன்னா கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார். எப்படி அந்த ஐசியூல அவசர சிகிச்சை பிரிவுக்கு நோயாளியை கூட்டின்னு வரும்போது உடனே சிகிச்சை ஆரம்பிக்கிறாங்களோ, அதே போல நம்ம உபவாசிக்கும் போது ஆண்டவர் உடனே நமக்கு என்ன பண்றாருன்னா பதில் தருகிறவராக இருக்கிறார். காரணம் என்ன, என்னுடைய பிள்ளை உபவாசித்து கண்ணீரோடு கூட என் தேவ சமூகத்துல ஜெபிக்குது அப்படின்னு ஒரு தகப்பன் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாரு பாருங்க. நம்ம மாம்சத்துக்குரிய தகப்பன் நாமளே என்ன பண்ண மாட்டோம், சும்மா இருக்க மாட்டோம் போது ஆவிக்குரிய தகப்பன், நம்முடைய தகப்பன், பரம தகப்பன் அதை பார்த்துட்டு என்ன பண்ண மாட்டார், சும்மா இருக்க மாட்டார். அல்லேலூயா. அதனால நம்ம என்ன பண்ணோம், ஏதாவது ஒரு காரியம் நிறைவேறல, ஏதாவது ஒரு காரியம் நடக்கல, ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும்னா நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கிறவர்களா இருந்தீர்கள் என்றால் கர்த்தர் அந்த காரியங்களை வாய்க்க செய்வார். இந்த காலை வேளையில நீங்கள் உபவாசியுங்கள் என்றால் வேதம் சொல்லுகிறது பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். அல்லேலூயா. அப்ப நீங்கள் உபவாசிக்கும் போது கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.